ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் மீன் இல்லாத மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிடலாம். தக்காளியை கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவை 2ஆக கீறி எடுத்து வச்சுக்கிடலாம். இனி 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்து வச்சுக்கிடலாம். இது நார்மல் சைஸ் தேங்காயில் அரை முடி துருவன தேங்காய். இது கூட 3 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி சேர்த்துக்கிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1½ டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். இனி குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாகட்டும். இனி நாம் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிடலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், 1 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இனி நாம் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு மீன் இல்லாத நேரத்தில் மீன் குழம்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இது ரொம்ப சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருச்சு. இனி நாம் வெட்டி வச்சுக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மீன் குழம்பு இந்த சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம்னா பாருங்கள். இதை ஒரு மூடி வச்சு மூடி 1 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுக்கிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இனி இது எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கிடலாம். இனி நாம் அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை இது கூட சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இது கூட சேர்த்து விட்டுக்கிடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொதித்ததும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க, மசாலா அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாலே மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். தண்ணி எல்லாம் பாதியாக வத்திருச்சு. இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி ஒரு கொத்து கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். புளியோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கோம், மீன் எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல, அதனால் புளியோட அளவை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி தாளித்து ஊற்றிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 சின்ன வெங்காயம், 2 வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இந்த ரெசிப்பியில் நாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கோம், அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இனி இதை குழம்பு கூட சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் மீன் இல்லாத மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கட்டியாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.